இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தன்னை விமர்சனம் செய்தது குறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக பதிலளித்துள்ளார். 2600க்கும் மேற்பட்ட கோவில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்கக்கூடிய நிலையில ஹெச் ராஜா இந்து சமய அறநிலையத்துறையை கடுமையா சாடி இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம், அதே போல தஞ்சாவூர்ல கூட்டத்தில் எல்லா பக்தர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு வரை தொடரும் அப்படின்னும் கோவில்ல வரக்கூடிய உண்டியல் பணம் அனைத்தும் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளமா போகுது. அது மட்டும் இல்லாமல் போதுமான ஒரு அடிப்படை வசதி கூட கோவில்கள் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவ முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் தொடர்ந்து பலியா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது ஒரு 7 நாட்டு சனிமா. அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 2700 கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது 3000-ஐ தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 2011 20ஆம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா, அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்விக்குறி இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார். எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எண்தான் ஒலிக்கும். அந்த வகையில் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே அவருடைய மனைவியே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்ப ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார். சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.